நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி சங்கீத சாயுஜ்ய ஸ்வரலய ஞானம் சாரீரவல்லம் தீரும் இனிமையும் சேரும் நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் கன்னித்தமிழ் தாயே மீனாட்சி தாயே கன்னித்தமிழ் தேனே கருணை புரிவாய் கரங்குவித்தேன் என்னை கடைக்கண் பாரம்மா கரங்குவித்தேன் என்னை கடைக்கண் பாரம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும் உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும் மாலவன் சோதரி உமா மகேஸ்வரி அம்பா மாலவன் சோதரி உமா மகேஸ்வரி மங்களம் சோழும் ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் சோழும் ஸ்ரீ புவனேஸ்வரி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே உணவின்றி கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே கண்ணு முழிச்சோம் காடாம பொறுப்போட செஞ்சு முடிப்போம் தாமரை பூவாக அகமலரும் தாய் மறக்காம நித்த நினைச்சோம்
கையில இருக்கு வேலை அதை கண்டிடு பண்டிகை நாளே நெஞ்சில உள்ளது போல அட நிம்மதி தந்திடு மேலே பண்ணத்தாலே நிம்மதிதான் கிடைக்காது கிடைக்காது பணக்காரே மனசுக்குத்தான் அது ஏது பசிச்சாலும் கவித்தாலும் இளைஞ வீட்டுல நிம்மதி உண்டு விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நேரமே ஓடிடு நதி போல மனசிருந்தா அது சேர்ந்திடும் இடமெல்லாம் செழித்திருக்கும் ஊருல உங்களை போல புள்ள வருமா பேரில ஓ பேர சொல்ல வருமா சொத்துக்கு சுத்துவதாரு நினைத்தமம் அழுவதாரு உத்தம புத்திரன் யாரு இங்கு சத்திய உள்ளவன் யாரு ஏன் செல்லும் ஒரு பிள்ளை பேர் சொல்லும் ஒரு பிள்ளை பசிச்சாலும் தவிச்சாலும் இளைஞ வீட்டுல நிம்மதி உண்டு விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே உணவீடு கிடந்தான் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வருங்கால நமக்கு தானானே தன்னே தன்னே போடு தன்னானே தன்னே நன்றி தேவரின் தாயார் பிறந்த புனிதமான பூமியான தேளி கிராமத்திற்காக ஐயா தேவர் பாடல் ஒரு பாடல். தென்பாண்டி நாட்டு தங்கம் எங்கள் தேவர் முத்து ராமலிங்கம் தேளி அன்னை இந்து ராணி பெற்ற எங்கள் அன்பு முத்து ராமலிங்கம் தென்பாண்டி நாட்டு தங்கம் தேவர் முத்து ராமலிங்கம் தென்பாண்டி நாட்டு தங்கம் தேவர் முத்து ராமலிங்கம் அன்னையிட்டு ராணி வெற்ற ஏழி அன்னையிட்டு ராணி வெற்ற அன்பு முத்து ராமலிங்கம் தேவர் புகழ் எங்கள் தேவர் புகழ் பசும்பொ தேவர் புகழை பாடி வந்து திரளுது தென்னாடு தேவர் புகழை பாடி வந்து திரளுது தென்னாடு
தென்னாடு அன்னை இந்திராணி பெற்ற அன்பு மகன் எங்கே எங்கே கேளி அன்னை இந்திராணி பெற்ற அன்பு மகன் எங்கே எங்கே தேசம் எங்குதிங்க தேசம் இங்குதிங்க கேளியும் இங்கே எங்குதிங்க தேவர் புகழ் எங்கள் தேவர் புகழ் பசுபோல் தேவர் புகழை பாடு வந்து திரளுது தென்னாடு தேவர் புகழை பாடு வந்து திரளுது தென்னாடு தேவர் புகழை பாடு வந்து திரளுது தென்னாடு தேவர் புகழை பாடு வந்து திரளுது தென்னாடு. நன்றி நன்றி நன்றி. ஹலோ. இவ்விழாவிற்கு சிறந்த முறையில் பாதுகாப்பு ஏற்படுத்தி தந்த நரிக்குடி கண்ணியமிகு காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கும் பொன்னாடவேற்று கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கும் வீரசோழன் மின்சார ஊழியர் அவர்களுக்கும் பொன்னாடவேற்று கௌரவிக்கப்படுகிறது. கிராம நிர்வாக துணை அலுவலர் அருமை அண்ணன் கேகேபி அவர்களுக்கு கோயில் நிர்வாகி சார்பாகவும் கிராமதி சார்பாகவும் பொன்னாடு பாட்டி அறிவிக்கப்படுகிறது. அந்த போட்டு போட்டு ஈவரங்கப்பேட்டையிலே ஹார்மோனியம் மற்றும் பின்பாற்று வாசித்து கொண்டிருக்கின்ற மாந்தோப்பு எஸ்பி செந்தில் முருகன் அவர்களுக்கு பொன்னாடி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தோப்பூர் PS மருது அவர்களுக்கு பொன்னாடி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு சிறந்த முறையில் நாடகம் அமைத்திருந்த அருமை பங்காளி அரசகுலம் மாநகரம் ஜெயம் கண்டெடுத்த அன்பு பிள்ளை பங்காளி SP லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக புளியங்குளம் KT கருப்புராஜ் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி கௌரவிக்கப்படுகிறது. யூடியூப் வாயிலாக வெளிநாடுகளுக்கெல்லாம் விநியோகம் செய்யும் அன்பு அண்ணா மேடை நாடகம் அவர்களுக்கு பொன்னாடி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்தி கலைஞர்களை மகிழ்த்த தேனி கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க நாடக அமைப்பாளர் காதல் இளவரசன் கட்டிலங்காலை ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்கள் சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். இங்கே சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் லாவண்யா ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்கள் சார்பாக எங்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு செய்வார்கள். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய லாவண்யா உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் எங்களது இசைக்குழு சார்பாக நன்றி நன்றி வணக்கம். வாங்கனே வாங்கனே.
என்ற திருவள்ளுவர் குரலுக்கிணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட எனது தாய்மார்களுக்கும் ஏப்பு எந்திரிச்சு உட்கார முடியலையா? அவருக்கு ஓதம் இல்ல வேண்டாம், வயசு போன காலமியா. பரந்தாமே பள்ளி கொண்ட மேனிக்கு நாடகம் பார்த்தா அப்படியே நீங்க படுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க வயசு அதைத்தான் சொல்ல வந்தேன் நான். அந்த வயசுல நம்ம உட்காருவோமா? உங்க வயசுல நாங்க உட்காரவே முடியாது. ஆமா, என் பொண்டாட்டி எனக்கு பிஎல்லியா ஜாசந்து போவா. என்ன சொல்றீங்க? அப்படியே படுத்துக்க. எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த மண்ணை புண்ணாக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தெய்வீக திருமணாருடைய தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போட்டக்கூடிய பசுபொன் கண்டெடுத்த ஐயா முருகனுக்கு ஆறுபடை வீடென்றால் 7வது சித்தராக திகழக்கூடிய பசும்பொன் ஐயா தாயார் பிறந்த ஊர் இந்த பூமி தேலி மாநகரில் தேலி கிராமத்தில் பிறந்திருக்கின்ற எனது அன்பு உறவினர்களுக்கும் தெய்வீக திருமணாருடைய இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் அன்னை இந்திராணி உருவத்தில் அமைந்திருக்கின்ற எனதருமை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்திற்கு விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பண்டிசத்து கீதம் பாடிட வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேலக்கூடிய மாபெரும் விவசாயி இல்லாட்ட உலகமே கிடையாது. ஒரு அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறாங்கடா, யாரு காரணம் லட்சுமணா? யாரு? விவசாயி தான். அதே மாதிரி இந்த நாடக நடிகர்கள் காலையில் தேலி காசை வாங்கிட்டு போய் எங்கள் மனைவி மக்களோட கைகுளுர வாங்கி அப்படி அரிசி வாங்கி உலைய வச்சு நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றோம்டா, யாரு காசு? இந்த தேலி கிராமம் காசு தான். நீங்க எல்லாம் சேத்துல காலை வச்சாத்தான் நாங்க போய் காலையில சோத்துல கைய வைக்க முடியும். ஆமா, மானாமதுரையில வேன்ல ஏறையிலே என்னை கொலைய அத்துட்டாங்க. என்ன மழை வேஞ்சோடனே வகுத்தால ஓடி. ஐயோ, ஆஹா, இன்னைக்கு காசு வாங்க போறோமோ வாங்க முடியாதுன்ட்டு அவன் சொல்லிட்டேன். லட்சுமணே, நம்ம போய் காலை எடுத்து வச்ச இடம் எந்த ஊர்ல மழை பெஞ்சிருக்கு? காலையில தான் பெய்யும், நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும். அருமையான முறையில் இந்த விழாவை முத்துர்லாய் அம்மனுடைய விழாவை சீரில் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சார்ந்த தேலி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த மண்ணை பொன்னாக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த தேலி கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடக கலைஞர்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாடகத்திற்கு அனுமதி அளித்தவங்க யாரு? காவல்துறை ஐயா. உலகத்தில் ஒரு அரசாங்க அதிகாரிக்கு எத்தனை மணி நேரம் டியூட்டினே? 8 மணி நேரம் தான். ஆமா, அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவர் வாத்தியாராக இருந்தாலும் சரி, யூனியன் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஆனால் 24 மணி நேரம் ஒரு துறை வேலை பார்க்குது என்றால் அது காவல்துறை ஒன்று தான். ஆமா, கல்யாணம் முடிச்சு 3 நாள்தான் ஆயிருக்கும், மனைவியோட சந்தோஷமா இருப்போம்ட்டு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவெல்லாம் பூக்குலாம் தொங்க போட்டு சோபா கட்டிலோட மனைவி பாலை கொண்டுட்டு வருவாங்க. அப்போதான் டிஐஜி ஃபோன் பண்ணுவார், உடனே புறப்பட்டு வாப்பா, அந்த இடத்துல உனக்கு பாரா போட்டிருக்கு. அப்போ அந்த நேரத்தையும் விட்டுட்டு டியூட்டி பார்க்க போகிறது தான் காவல்துறை அதிகாரி. தமிழ்நாட்டுடைய கௌரவத்தை 2வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற முதலிடம் ஸ்காட்லாந்து, 2வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பன செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயில்கின்ற மாணவ மாணவியர்களுக்கும் அதோட இந்த 10வது 12வது வகுப்பில் பாசு பெற்று முதல் மார்க் 2வது மார்க் எடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் பாஸான அன்பு உள்ளங்களுக்கு எல்லாருமே பாஸ் ஆகிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உலகத்தில் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான். அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு உள்ள சூழ்நிலை தெரியும், தன் மனைவி மக்களை எல்லாம் விட்டு இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனையிலே நம்மளையெல்லாம் விட்டு நம்மளுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இராணுவ அதிகாரி மிக முக்கியம் இல்லையா? எல்லாத்தையும் விட்டு நான் எல்லையில் பாதுகாத்து உயிர் நீத்த நமது இந்திய இராணுவத்தினுடைய உயிர் நீத்த அன்பு குடும்பத்தார்களுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் நமது தேலி கிராமத்தின் சார்பிலும் சிறந்தாழ்ந்த நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களையெல்லாம் யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மேடை நாடகம் அன்பு தம்பி கனையமரச்சான் தானே, கனையமரச்சான் பாயாசம் பாயாசம் அப்பளம் பண்ணிட்டு அந்த சைவ சாப்பாடுன்னு அந்த ஞாபகம் வந்துருச்சு. மாசான அன்பு தம்பி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்னை முத்துர்லாய் அம்மன் உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற எனதருமை அன்பு தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டில் தின்னுட்டு தூங்குறவங்களுக்கும். எதுக்கு மாமா தூங்குறவங்களுக்கு? லட்சுமணா வரும்போது எப்படி கிடந்துச்சு? பழைய காமெடி மறந்துருச்சு. யூடியூப் மட்டும்தான் உட்கார்ந்து இருந்தாரு, இருந்துச்சு. நான் கூட மேலங்கட்டையில சாமி கும்பிடல என்ன பொட்டலா கிடக்கு அப்படின்னு பார்த்தேன். இப்பதான் தாய்மார்கள் சாரியா வந்து உட்காரு, என்ன பத்த புண்ணியவதிகளா பூரா சொந்தக்காரத்துக்கு தான் விடிய வரைக்கும் உட்காருங்க. ஆமா, காலையில முருகன் வள்ளி திருமணத்தை பார்த்துட்டு போகணும். இடையில எந்திரிச்சு போனீங்கடா முத்துர்லாமி ஐயா அம்மனுக்கு பொதுவாக சொல்றேன் வகுத்தால
ஏனே இவர் சொன்னானே வவுத்தால பாரு வேற உங்களை வச்சு தான் மந்திரவாதி. நாடகம் ஆமா. ஆஹா. ஏன்னா நாடகம் பார்க்குற ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டாங்க. ஆமா, ஆமா. சில அந்த ஓஏபி கேஸ்லாம் OAP-னா? ஓஏபின்னா அந்த கிடக்குவாரு. ஆஹா இதே இதுக்கு 100 நாள் அட்டை போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆத்தாடி. ஆமா ஓஏபி வருதுன்னு நினைக்கிறேன். ஆ. அது வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்பாங்க. சரி. யார் யார் எப்படி பேசுறாங்க, சரிங்க. வள்ளியும் நாரதர் எப்படி தர்க்கம் பண்றாங்க. அப்படி சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாரு? சுப்பிரமணியனா கொரண்டி சுப்பிரமணியனா அவர்தான். அவரைத்தான் கொண்டுட்டானே. அதுக்கு பதிலா வந்துட்டியா வந்துட்டேன். அவரும் படக்காரனா? கொரண்டி சுப்பிரமணியம் இல்ல, வேற முருகனுக்கு பேரு சுப்பிரமணியம் இல்லையா? சரிங்க மாமா. ஏண்டா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிக்கு சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாதுண்ணே. ஏன் சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது? ஏங்க வீட்டுல எந்த தாய்மார்கிட்ட கேளுங்களே, எந்த குழம்பு வச்சாலும் அன்னைக்கு தான் அஞ்சலை பெட்டின்னு ஒரு பெட்டி இருக்கும். ஆமா அதுல கடுகு சீரகம் எல்லாமே போட்டு போட்டு வச்சிருப்பாங்க. இந்த சுக்கு மட்டும் முக்கியமா இருக்கும். சாம்பாரா இருந்தாலும் சரி, ரசமா இருந்தாலும் சரி, புளிக்குழம்பா இருந்தாலும் சரி, இந்த சுக்கு இருக்கும். அந்த காலத்துல இந்த காட்டுல வேலை பார்த்துட்டு வருவாங்கல்ல பெருசுங்க, ஆமா வரப்பு வெட்டிட்டு உழுதுட்டு வருவாங்க. வந்தவங்களுக்கு என்ன பார்த்தா தாய்மாருங்க அசதியா காய்ச்சலா வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்களாம். இந்த 3 மருந்து இருக்கு வீட்டுல. என்ன மருந்து தெரியுமா? என்ன? சுக்கு, மிளகு, தித்திலிப்பு. ஏய், சுக்கு மிளகு திப்பிலி, திப்பிலிப்பா நான் தித்திலி இன்னமும் மறக்கலை அணியாத திப்பிலி. இந்த 3 மருந்து என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம அம்மா அப்பா ஆச்சு அப்பெல்லாம் ஜாக்கெட் போடாதுங்க. ஆமா அந்த சேலையை கட்டி இந்த வீட்டுக்கு முன்னாடி அம்மி கிடக்கும்ல, அந்த 3 மருந்தையும் அம்மியில வச்சு கிருட்டு அரைச்சு சுடு தண்ணியை வச்சு ஒரு ஆத்தி கொடுத்து இந்த பெருசு கொடுத்துட்டா கல 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 அந்த உடம்புலாம் கலகலன்னு இருக்கும். அதுக்கு தான் அன்னைக்கு பெட்டி கடையில் அண்ணன் டீ கடைக்கார் பேர் என்னன்னே, விடிய விடிய டீ குடிக்கிறவர் ராமண்ணே டீ கடை. என் ஆயுசு இருக்க தொட்டிக்கு டீ கொடுப்பேன் இருக்காரு. ஆமாம், நான் இறந்து போனாலும் என் பிள்ளைய இந்த ஊருக்கு கடமை. அது ஒரு முக்கியமான புண்ணியம் இல்லையா? டீ கடை ராசண்ணே ரொம்ப கை தட்டுக்கணே. விடிய விடிய முழிக்க வைக்கிறது நீங்க தானே. ஆமாம், கொஞ்சம் பாலில் தண்ணியை மட்டும் அதிகமாக கலந்துறாங்க, காசு குறைக்கப்படும் உனக்கு. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். இந்த 3 மருந்து அன்னைக்கு வித்தாங்கண்ணே. எப்படி பாக்கெட் போட்டு வித்தாங்க? 5 ஆள் அலுப்பு மருந்துன்னு வித்தாங்க. அந்த 5 ஆள் அலுப்பு மருந்தே இன்னைக்கு காணோம். வீட்டில் ஒருத்தருக்கு வயிற்று வலிச்சிருச்சுன்னா கடையில் போய் சிஞ்சர் வாங்கிட்டு வாங்க. ஆமா, அந்த பாட்டில் சிஞ்சர்னு ஒன்று விற்பாங்க. அந்த சிஞ்சர் இப்போ காணோம். அப்போ என்ன இருந்துச்சு? சுக்கு, மிளகு, திப்பிலி. ஒரு குழந்தை வத்த வீட்டில் இது 3 இருக்கும். இப்போ போய் கதவை திறந்து பாருங்க, அந்த 3 இப்போ இல்லை. இப்போ என்ன இருக்கு தெரியுமா? யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, சரக்கு, தண்ணி பாட்டில், இது 3 அதுலயும் வைக்கிறாங்க. ஆமா, இல்ல அதுதான் இப்ப இருக்கு. வயக்காட்ட உழுதா கொளிஞ்சி செடி போன வருஷம் உழுத கொளிஞ்சி வெளியே கிளம்பும், மறு வருஷம் கிளம்பும். ஆமா, இப்ப போய் உழுங்களே, யூஸ் அண்ட் த்ரோ கப்பும் பிராந்தி பாட்டில் தான் கிளம்புது. இந்த கலையரங்கத்துல ஏறையிலே ஒரு பாட்டில் மிதிக்க தெரியும். ஆமா, நான் மிதிக்க தெரிஞ்சேன். இந்த உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால வீட்டில் படுத்துக்கிட்டே எல்லாம் கேட்பாங்க. இதுக்குன்னு சில பேர் வருவாங்க. சில ஊர்கள் பப்புன்கார மேடைக்கு வந்தோடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச மோத்தோட பாக்குறது இல்ல. அவங்க வீட்டுல 50 பவனை களவாட்டு போனவனை பார்த்த மாதிரி, எப்படி எதிரிய பார்த்த மாதிரி முழிய முறைச்சுக்கிட்டு, என்ன மாமா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு மூஞ்சி, நீல ஆக்கிறது இல்ல, அப்படியா? இப்படி முறைச்சு பாக்குறதுக்காக சில பேர் வருவாங்க. அதே மாதிரி சுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தமிழ் கடவுள் சுப்பிரமணிய முருகப்பெருமான் முக்கியம். இது வைகாசி மாதம் திருச்செந்தூருக்கு பாருங்களேன், பாத யாத்திரை. எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் சுப்பிரமணியன கடவுளை கும்பிட்டா நம்ம உடம்புல உள்ள நோயும் போயிடும், நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டமும் போயிடும். ஆமாங்க, அதனாலதான் அமெரிக்கா ஐக்கிய நாடு சபையில 5000 மொழிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல சிறந்த மொழி எந்த மொழி என்று தெரியுமா? எந்த மொழி? நமது தாய்மொழி தமிழ் மொழி தான் சிறந்த மொழி. அதனாலதான் இந்த தேலி மட்டுமில்ல, இன்னைக்கு அத்தனை தமிழ்நாட்டில் அத்தனை ஊர்லயும் வள்ளிரமண நாடகம் ஏன் போடுறாங்க? எல்லா நாடகமும் காலையில மங்களகரமா முடியக்கூடிய ஒரே நாடகம் இந்த வள்ளிரமண நாடகம் தான். மதுரையில் சித்திரை மாசம் நீங்க எல்லாம் ஆத்துல அலையிற இறங்கிறதுக்கு போயிருங்க. மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்க இங்க இருந்து எவ்வளவு 10,000 20,000 செலவு பண்ணி போவான். ஆனா இன்னைக்கு நீங்க 5 ரூபா செலவு பண்ணாம ஒரு 10 ரூபாய்க்கு முறுக்கு சேவு பாக்கெட்டை வாங்கிட்டே இந்த கல்யாணத்தை பார்க்கலாம். இதுவும் திருக்கல்யாணம் தான். இந்த முருகனும் வள்ளியும் மாலை மாத்தை தொட்டிக்கு கடைசி வரைக்கும் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டம் எல்லாமே நீங்கி போய்விடும். அதனால இதுக்குன்னு சில பேர் வருவாங்க. சில ஊர்ல நாட ஆரம்பிச்சோம்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காக வேண்டி வருவாங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. அருமையான ஊரு. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. என்னுடைய தொழில் உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும். சிரிக்க வச்சு மட்டும் போதுமா? சிரிக்க வைக்கணும். ஏன் சிரிக்க சொல்றேன்? சிரிப்பை வாங்க முடியுமா? எங்கேயாவது முடியாது. கடையில போய் மானாமதுரை போனோம்னா ஒரு 1/4 கிலோ சீரகம் கொடுங்க, ஒரு 100 மஞ்சள் கொடுங்க, 100 கடுகு கொடுங்கன்னு வாங்கலாம். கடைக்கார்ட்ட போய் ஒரு 1/4 கிலோ சிரிப்பு கொடுங்கன்னு வாங்க முடியுமா? முடியாதுல, முடியவே முடியாது. அப்ப சிரிப்புங்கிறது என்னது தெரியுமா? தானா வரணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இப்படி சிரிச்சா ஏர்வாடியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க.
ஆமா, சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிக்கணும். சிரிக்கலைன்னு வைங்க, மானாமதுரை தருமாசுபத்திரியில் சுவர் நோட்டோட நிக்கணும். ஆமா, அந்த தண்டி வயிறு ஊதிக்கணும். எனக்குமே கொஞ்சம் ஊதிட்டா இருக்கு. ஆமா, காரணம் என்ன தெரியுமா? இப்படி நடக்கிறாங்க. 500 கோடி பணம் இருக்கு, வீட்டுக்குள்ள இனிப்பு திங்க முடியாம இருக்காங்க. முடியாது. கேப்ப கூழும் சப்பாத்தியும் தின்னுக்கிட்டு இருக்கான். காரணம் என்ன தெரியுமா? பெத்த தாயின் வயிற்றுல இருந்து பிறந்ததுல இருந்து அவன் சிரிக்கிறதே கிடையாது. அதுக்கு தான் திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும் போதெல்லாம் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக வேண்டி வள்ளி நாரதரும் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இப்படி சிரிச்சா கல்லை விட்டு எரிச்சிருவாங்க. சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும், சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு கால 2025 கம்ப்யூட்டர் உலகம், ஆமா ஆமா, யூடியூப் உலகம். ஆஹா, இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு பார்த்துருவீங்க. ஆமா, இப்போ ஒருலாம் நாடகம் அமத்த வந்தாங்க, அமத்திட்டாங்களா? அமர்த்திட்டாங்க. ஆமா, இன்னைக்கு உள்ள உலகம். அன்னைக்கு நாடகம் அமத்தணும்டா தேனியில இருந்து 10 பேர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துக்கு போகணும். இன்னைக்கு போக வேண்டியது இல்லை. இந்த மேடையில உட்காந்துக்கிட்டு நீங்க நடிகர் லட்சுமணன் கேட்டலாம். அப்படிதான் கேட்கிறாங்க. மாந்தோப்பு செந்தில் முருகன் அந்த டச்சு செல்ல எடுத்துக்கிட்டு விழுக்குன்னு தள்ளுங்க, பெட்டியோட வந்துருவாரு. தோப்பூர் PS மருது புழுக்குன்னு தள்ளுங்க, 3 சாமானோட வந்துருவாரு. அதே மாதிரி ஆல்ரவுண்ட் லட்சுமணே விழுக்குன்னு தள்ளுங்களே, விழுக்குன்னு அந்த 5 சாமானோட வந்துருவாரு. தாளக்கார் கருப்பு ராசா லொழுக்குன்னு தள்ளுங்க, வந்துருவார். அதே மாதிரி சமூகராஜா தள்ளுங்க, விழுக்குன்னு வந்துருவாப்புல. குனியரன் தள்ளு இல்ல மாமா, இல்ல என்னையா பங்காளிங்கிற அப்புறம் மாப்பிள்ளைங்க மாமா. உனக்கு என்ன பங்காளியே? அப்படி பிரளயம் ஆகிட்டு இருக்கு. தேனியில ஒருத்தர் இறந்துட்டாருந்தா அன்னைக்கு ஒரு ஆளை பிடிச்சு இந்த ஊர்ல எழுதி கொடுத்து இவ்வளவு செலவு கொடுத்து அனுப்பணும். சிட்ட ஓட்டு அனுப்பிடுவாங்க, சிட்ட ஓட்டு அனுப்புவாங்க. இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்னைக்கு உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். டச்சு செல்லு, பாப்பா தண்ணியை குடிச்சிட்டு உட்கார்த்தே தண்ணி நல்லா குடி. இப்படி இருக்கிற காலத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு TT சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலை தான். இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு மலியாது என்று சொல்லிக்கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு உள்ள வித்தியாசத்தை ஒரு கவிஞர் இது பழமை குறைந்த காலம் நாட்டில் புதுமை நிறைந்த காலம், இது பழமை குறைந்த காலம் நாட்டில் புதுமை புகுந்த காலம், இது பழமை குறைந்த காலம் நாட்டில் புதுமை நிறைந்த காலம். காலையில எந்திரிச்சு காடுவையை தேடி போய் கலப்பையை தூக்குனது அந்த காலம். காடுவையை ஏற்றிக்கிட்டு கலப்பையை தூக்கிக்கிட்டு காடுவையில் போனதெல்லாம் அந்த காலம். காலையில எந்திரிச்சு காப்பியை குடிச்சு கட்சி பேச்சு பேசுறாங்க இந்த காலம். பழமை குறைந்த காலம் நாட்டில் புதுமை புகுந்த காலம். அடி மண்ட மேல மண்ட மேல மண்ட மேல மண்ட மேல மண்ட மேல மண்ட மண்ட மேல கொண்ட போட்டு கொண்ட மேல பூ மாடு வைக்க போனதெல்லாம் அந்த காலம். மண்ட மேல 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 கொண்ட போட்டு கொண்ட மேல பூ சுத்தி மாடு வைக்க போனதெல்லாம் அந்த காலம். ஒட்டு மூடி வச்சுக்கிட்டு இப்போ ஒட்டு மூடி வச்சுக்கிட்டு ரத்தச்சட ஓடுது படம் பார்க்க இந்த காலம். பழமை குறைந்த காலம் நாட்டில் புதுமை புகுந்த காலம். அடிமடிக்கு வெள்ளலாம் அழகா இருந்துச்சப்பா, அச்சடிச்ச காகிதத்தை கட்டு கட்டா சமுதிச்சப்பா. பாரப்பா பழனியப்பா பட்டணமாம் பட்டணமா. பக்கத்தில வானவத்தி இக்கத்தில வாடி வச்சு தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். பக்கத்தில வானவத்தி இக்கத்தில வாடி வச்சு தள்ளி எடுக்க போனதெல்லாம் அந்த காலம். அந்த காலத்துல எப்படினே தேனியில தண்ணி கிடக்காது. சரி, நம்ம அப்பா அப்பத்தா இருக்குல்ல, அப்பத்தா நம்ம அம்மா அப்பத்தா ஆச்சி தலையில 3 குடம், இடுப்புல 3 குடம், ஊத்து தண்ணி போய் எடுத்துட்டு வருவாங்க. ஆமா, 10 கிலோமீட்டர் நடந்து. எப்படி தெரியுமா? அப்படி கக்கத்துல 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 வான வச்சு இக்கத்துல வாடி தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். கக்கத்துல 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 வான வச்சு இக்கத்துல வாடி வச்சு தண்ணி எடுக்க போனதெல்லாம் அந்த காலம். ஆனா இப்ப உள்ள பிள்ளை எப்படி ஆத்தாடி அந்த கொடுமையை சொன்னா நைட்டிய போட்டுக்கிட்டு வீட்டுக்கு 5000 ரூபாய்க்கு ஒரு டயர் வண்டி தயார் பண்ணிருக்கேன்.
ஓஹோ இந்த ரவுண்டா இருக்கும்ல, ஆமா 5 குடம் எடுத்துட்டு வர்றது. ஏரியாவுல நிறைய இருக்கு. அந்த வெறும் குடத்தை வச்சு அந்த நைட்டியை போட்டுக்கிட்டு தண்ணிக்கு போற சைஸ், உடம்பு நோகாம மலைகளை கொண்டு போய் பைப்பை தூக்கி போட்டு குடிப்பி சண்டை போடுறீங்க. இந்த காலம் பழமை குறிந்த காலம், நாட்டில் புதுமை புகுந்த காலம். அத்தை பெத்த மல்லிகைப்பூ, ஆசைக்கேத்த முள்ளப்பூ, மாம்பழ கண்ணத்திலே பலவ செலம பொண்ணமா, மாறி மாறி முத்தந்தாரே பலவ செலம பொண்ணமா. இதுவரைக்கும் யாருக்கு சொன்னேன்? தாய்மார்களுக்கு சொன்னேன். ஆமா கக்கத்துல வான வச்சு இக்கத்துல வாளி வச்சு தேலியில இருந்து 10 கிலோமீட்டர் நடந்து ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 5 பிள்ளை பெத்தாலும் 10 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவம். அம்மா நீங்க என்னைக்கு நீங்க டயர் வண்டியில தண்ணி எடுத்தீங்களோ, மானாமதுரை தூக்கிட்டு போனோம்னா டாக்டர் அருவாளோட நிக்கிறாரு. அருவாளோடையா? ஆமா ஆமா, மொட்டை அருவா மல்லாக்க பெட்ல படுக்க போட்டு அந்த பழுவுன்னு அறுக்கிறதுக்கு. என்னைக்கு எங்க சுகப்பிரசவம் 100க்கு 80 பேர் ஆஸ்பத்திரியில், 100க்கு 80 சிசரியன், 20 தான் சுகப்பிரசவம். காரணம் என்ன தெரியுமா? உழைப்பை குறைச்சிட்டங்க, டிவி பார்க்கறதுல கூடிட்டங்க, செல்லு பார்க்கறதுல கூடிட்டங்க. அந்த காலத்தில் பார்த்தாங்களா? 4 மணிக்கு எந்திரிச்சாங்க நம்ம அம்மாமாரு. காலையில் எந்திரிச்சு மாட்டு சாணியை எடுத்து, எங்கே மாடு கட்டி கிடக்குன்னு சாணியை எடுத்து சரீர சட்டியில் கரைச்சி வீட்டில் முத்தம் தொளிச்சு கோலத்தை போட்டு வீட்டில் உள்ள பெருக்குமாற வச்சு வீட்டை கூட்டி வீட்டை மொழிகி அத்தனை வேலை பார்த்து முடிக்க 11 மணி ஆயிரும். அன்னைக்கு அந்த வேலை பார்த்த கன்சீவ் ஆன உடனே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தலையில் தண்ணி கூட எடுக்கிறது, கூட்டுறது, நடக்கிறது, வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கட்டுத்தரையை கூட்டுறது. இன்னைக்கு நீங்கள் என்னைக்கு கன்சீவ் ஆகுறீங்களோ டிவியில் உட்காந்துறது. 6 மணிக்கு நியூஸ் முடிஞ்சோன்னா அண்ணன் சீரியல், அடுத்து கிண்ணன் சீரியல், பாண்டியன் ஸ்டோரு, பாக்கியலட்சுமி வர 12 மணி வரை பார்த்துட்டு காலையில் 8 மணிக்கு கொடுவாயோட எந்திரிக்க அந்த குடும்ப குண்டியை தூக்கிறாதா? தூக்கிறோம் இல்ல 100 நாள் வேலை பார்க்க போறியா? ஒழுங்கா பாக்குறியா? இல்ல அங்க போய் ஊர்காட்டு போற, நீ எப்பறம் பேசுற? ஐயா ஏண்டி இன்னைக்கு விஷயம் தெரியுமாடி? என்ன? இந்த குருசாமி மயந்த அவளை தள்ளிட்டு போயிட்டான் நம்மள. இந்த மசத்தை அங்க பேச சொல்லுச்சு. இதுக்கா 300 ரூபாய் சம்பளம்? சரி 100 நாள் வேலை பார்க்க போறேன், என்ன சேலையை உடுத்திட்டு போகணும்? பழைய எம்ஜிஆர் சேலையை தானே உடுத்திட்டு போகணும். ஆமா. அடே அப்பா, என்ன மாமா? மக்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போனது மாதிரி. சரி. பூனன் சேலை. அடே அப்பா. 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ. சரிங்க. சிந்தால் பவுடர். சிந்தால் பவுடர் எதுக்கு? வேலை பார்க்க போற முண்டைக்கு சிந்தால் பவுடர் எதுக்குங்கறேன்? கம கமண்டு மணக்கட்டும்டா. இதுல செல்போன் வேற. இவங்க ஆம்பளை ஆள் சிரிக்கிறாங்க வேற. எப்படி? இவங்க 3 கட்டு சீட்டு. என்ன விளையாட? அங்க போய் பணங்குட்டி தூர்ல நாக் அவுட் விளையாடுறாங்க. நேக் அவுட். இதுல ஊராட்சி மன்ற தலைவர் மானாமதுரையில இருந்து பஞ்சாயத்து கிளார்க் கிட்ட கேட்பாரு. எப்படி? இவன் பஞ்சாயத்து கிளார்க்கு சம்பளத்தை வாங்கிட்டு இவன் தூர்ல பணங்குட்டி நோட்டை வச்சு இவன் படுத்துருவேன். சரி. யாரும் கிளார்க் இருந்தா கோச்சிக்கிறாதே, காலையில வேனை மறிச்சு குத்திராதே. அவர் உடனே போன் பண்ணுவாரு. எப்படி? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பஞ்சாயத்து கிளார்க் பேசுறேன். டெய்லி கிளார்க்கா? ஆமாங்க. நம்ம ஊர்ல மானாமதுரை வந்துட்ட வேலை எப்படி நடக்குது? 40 அடி பள்ளம் தோண்டிட்டான், மயத்தை புடுங்கிட்ட. வேலை உழைக்கணும், கன்சீவ் ஆன உடனே உழைக்கணும். ஒவ்வொரு பெண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? 16 முழத்துல சேலை உடுத்தி ஐயா சிலைக்கு முன்னாடி நடந்து வந்தா இந்த கூந்தல் இங்க தொங்குச்சு. ஆமாங்க. முடி ஷாம்பு போடல, பியூட்டி பார்லர் போகல. அன்னைக்கு ஆஹா, சீயக்கா போட்டு கரம்பைய போட்டு தேய்ச்சாங்க. கேட்டுக்குங்க, நிறைய பேத்துக்கு. இன்னைக்கு உள்ள முடியல பாருங்களே, அப்படியே அப்பா அந்த சுடிதார் லெக்கின்ஸ போட்டு இந்த முடி இந்த கக்கூசு கூட்டுற விளக்க மாதிரி மாதிரி. ஆமா ஆமா. இதுல வேற சிலுப்பல், அது கலரிங் வேற. அது பூமண்டபத்துல வந்து ஒட்டு முடி கீழே விழுந்துருது, நாய் தூக்கிட்டு போயிருது. அதான் உண்மை. இதுல பொண்ணு வாக்க வந்துட்டா போதும். எப்படி மாமா? அப்பா 5-6 பொம்பளை பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு மானாமதுரை பிடி பார்க் போன் பண்ணி ஒரு மாதிரி கொண்டுட்டுறது. என்னை மாப்பிள்ள பொண்ணு வாக்க வந்துட்டாரு, அடுத்த வாரம் பிடி பார்க் வரோம். போய் பிடி பார்க் போன உடனே அங்க 2 பொம்பளை ஆளுக்கு இன்னைக்கு 3000 ரூபாய் செத்து போச்சுடா. தூக்கி இந்த பொண்ணை உட்கார வச்சு நாடியில ஒரு கெட்டு போட்டு பணத்துக்கு கட்டினது மாதிரி. ஆத்தாடி மக்கள் என்னமோ சின்ன பிள்ளை பிய பூசுனது மாதிரி பூசி கேட்டுக்குங்க. நல்லா இருந்த மூஞ்சிய நாசக்காடு பண்ணி பியூட்டி பார்லர் போவீங்க. பார்க்க வந்த மாப்பிள்ள பருவு வந்த முண்டன்ட்டு ஓடிடுறேன். ஆமா, ஃபயரல் லவ்லி ஓட்டாகலாயா? நல்லா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தாங்க? மஞ்சள் பூசி முகத்துல செந்தூர் குங்கும போட்டு யாரு வைக்கிற? இன்னைக்கு ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறிய
அது மட்டுமா? தலைக்கு கரம்ப மண்ணு, தலைக்கு கரம்ப மண்ணு, ஒவ்வொரு மண்ணு இந்த பெருசுலாம் மாறுதா. இதெல்லாம் பாரு ஏன் இப்ப சாஞ்சி கிடக்குன்னு தெரியுமா? ஏன்? வயசுல பல குண்டா சட்டியை உடைச்சிருக்கு. கெட்டுனது ஒரு வண்டாட்டி, கல்ல பொண்டாட்டி 3 வண்டாட்டி வச்சிருக்காங்க. அப்ப செஞ்ச சேட்டை இப்ப சாய வச்சிருச்சு பாரு. விடுங்க, நம்மள மாதிரி தான் இருக்காங்க. நம்மள மாதிரி சொல்லாது, நம்மெல்லாம் அதெல்லாம் கேப்ப கூழு கேசுறா. கல்ல முன்னாடி சொல்றேன், கேப்ப கூழு, கம்மங்கூழு, நம்மெல்லாம் பானிபூரி கேஸ். ப்ரோ கல்ல முன்னாடி ப்ரோ 45 தானா? ஆடி வந்தா 45. இந்த சொந்த பொய்லாம் விடாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? 110. வீட்டுக்குள்ள அவ்வளவு இருந்துச்சு சாப்பாடு. மண்பாண்டத்துல கருவாட்டு குழம்பு, இந்த துவைய, காணப்பயிறு துவைய, கேப்ப கூழு, கம்மங்கூழு, கல் முட்டி நிறைய அடிச்சிட்டு ஒரு வடி மொச்ச பயிர் தின்னுட்டு இந்த கலையரங்கத்துல குசுவுனா ஆள் இருக்கு. அடி நொறுக்கிடுவாங்க மனுஷங்க. இன்னைக்கு குசுவை சொல்லுங்க, நசுக்கி விட்டு போயிடுவாங்க. கொலை செஞ்சாலும் ஒத்துக்கிறேன், குசுவனை ஒத்துக்கிற மாட்டேன். ஆமா, வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழு மானாமதுரை ரோட்டுக்கு வந்துருச்சியா. 25 ரூபா செம்பு, 25 ரூபா. தாய்மார்கள் ஊரா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறீங்களே, என்ன வாங்கி கொடுக்கறது தெரியுமா? ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். ஆமாங்க, சைனாக்காரன் திண்ட புழு அன்னைக்கு நம்ம திண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பிராய்லர் கோழி பார்க்க ருசியாத்தான் இருக்கும். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை 9 வயசுல ஆளாகுது. அன்னைக்கு 15-16 வயசுல வயசுக்கு வந்துச்சு. இன்னைக்கு 9 வயசுல வயசுக்கு வருதுன்னா காரணம் இந்த பிராய்லர் கோழி தான். ஸ்லோ பாய்சன், மெதுவா கொல்லக்கூடிய விஷம். இந்த ஸ்லோ, நான் வரையில கூட தம்பி அவனே ஒருத்தர் இருந்து வந்தாரு. தம்பி, அந்த வண்டியில ஒருத்தர் லெக் பீஸை கடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தேன். நசுக்கு நசுக்குண்டு. வேண்டாம் தாயி, எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிப்பயிறு, எவ்வளவுக்கு எவ்வளவு நாட்டுப்பால், நாட்டு மாட்டுப்பால். எங்க தாய்ப்பால் கொடுக்குறிய? 6 வயசு எழுதி நான் குடிச்சேன் எங்க அம்மாட்ட தாய்ப்பால். 6 வயசு எழுதி இன்னைக்கு 3 மாசம் கொடுக்குற. 4வது மாசம் முகத்துக்கு அளவு உறிஞ்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறீ. ரப்பர் பால். இவன் ரப்பர் பாலை குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அம்மான்னு சொன்னான். சரி, இவன் 1 வாரம் கழிச்சு ஏன் அப்படி ரப்பரா இழுவடுறேன். எவ்வளவு உலகம் பிரளயமாயிக்கிட்டு இருக்கு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளவுதான், இவ்வளவு நவீன காலம் வந்துச்சே, இந்த நாடகத்தை மட்டும் ஏன் அழிக்க முடியல? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த நாடகத்தில் தான் அந்த கருத்து சொல்ல முடியும், வேற எந்த நிகழ்ச்சியிலையும் சொல்ல முடியாது. மகாத்மா காந்தியடிகள் ஹரிச்சந்திரா மயான கண்ட நாடகத்தை பார்த்துட்டு தான் சத்திய சோதனை என்ன ஒரு புத்தகத்தை எழுதினாருங்க. ஒரே ஒரு பொய் காவணி. ஆகையினால தான் சொல்றேன், அந்த காலத்துல பெருசு எப்படி இருந்தாங்க. காலையில எந்திரிச்சு நீராகாரம் சாப்பிட்டு கலப்பையை தூக்குனது அந்த காலம். காலையில எந்திரிச்சு கலப்பையை தூக்கிக்கிட்டு நீராகாரம் சாப்பிட்டது அந்த காலம். காலையில எந்திரிச்சு நல்ல கட்டப்பீடியை இழுத்துக்கிட்டு கணேச கோயிலைய உருட்டி உள்ள தள்ளிக்கிட்டு டாஸ்மார்க்ல போய் 145 ரூபா சரக்கு அடிச்சுக்கிட்டு உடம்பு வீணா போறதெல்லாம் இந்தக்கா, உடம்பு வீணா போறதெல்லாம் இந்தக்கா. இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை புகுந்த காலம். இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். இவ்வரங்க மேடையிலே பப்புனாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு மாமா சம்பவத்தை சேர்ந்த சண்முராஜா அவர்களுக்கு முத்து ஈர்லாயி அம்மன் கோவில் வகையாக்கள் சார்பாகவும் தேலி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை வைத்து விவரிக்கப்படுகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலின் தோன்றாமை இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் வாய்மொழிக்கிணங்க ரொம்ப சொந்தக்காரனா நான். எனக்கு துண்டு கூட தேவையில்லை, இருந்தாலும் கௌரவிக்கிறீங்க. எனக்கு பொன்னாடை இசைக்கலைஞர்களுக்கும் வந்திருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் உங்களுக்கு உறவினர் தான். இசைக்கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒளிபெருக்கையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கும் பொன்னாடை அணிவித்து வருடந்தோறும் இந்த மேடையில் ஏற்றி 1 வருடம் வர முடியலை நான் என்னுடைய சூழ்நிலையினால். மீண்டும் என்னை இந்த மேடையில் வரவழைத்து கௌரவப்படுத்தி கொண்டிருக்கின்ற எனது சொந்த பந்தங்கள் வாழ்கின்ற இந்த தேலி கிராமத்தில் வாழ்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் அத்தனை பெரியவங்களுக்கும் அத்தனை என் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோடு என கேட்டதாய் எனது அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் சிறந்தாழ்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஆகையினாலே நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் வாழ வேண்டும் சொல்லிக்கொண்டு, ஆமாம் உண்மையிலேயே மச்சான் அஜித் தானே, ஆமாம் கானு, இந்த நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்குண்டே அவங்க
அங்கே வந்து ஒரு பிரட்டி சங்கத்தில் பிரட்டி எடுத்து இந்த நடிகர் தான் வேணும்ண்டு. ஆனால் நாடகம் அமர்த்தினதுலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அஜித்னேன். மாமா படுத்துடாதீங்க மாமா, மாமா எங்கேயும் போயிடாதீங்க மாமா. ஏன்னா அங்கதான் ஃபைனான்ஸ் இருக்கு. பொம்பளை பிள்ளைகிட்ட பூரா நான் பேச்சு வாங்க வேண்டியது மாமா. கண்டிப்பாக அதனால தான் நான் 7:20க்கே வந்துட்டேன் மானாமதுரை. தான் ஒருவேளை அசந்து தூங்கினாலும் தூங்கிடுவான், பொண்டாட்டி எழுப்ப மாட்டான்ட்டு 7:20க்கு வந்துட்டேன். நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது அன்பு தாய் இந்திராணி பெற்றெடுத்த இந்த பூமியில் ஐயா புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை எழுதி ஆரம்பிக்கிறோம். தென்மரவர் சீமையிலே தேவராண்ட பூமியிலே பாங்கான திருவிழாவா இந்த தேனி கிராமத்திலே. தென்மரவர் சீமையிலே தேவர் என்ற பூமியிலே, தென்மரவர் சீமையிலே தேவர் என்ற பூமியிலே, தென்மரவர் சீமையிலே தேவராண்ட பூமியிலே பாங்கான திருவிழாவா தேனி கிராமத்திலே. பார்த்திடணும் நம்ம பார்த்திடணும் பசுபன் தேவர் சிங்கத்தையே இந்த பண்பான தேனி கிராமத்திலே. நாம பார்த்திடணும் பசும்பொன் தேவர் சிங்கத்தையே இந்த பாங்கான தேனி கிராம மக்களிடையே. காலையில எழுந்திருச்சு கங்கையில நீராடி, காலையில எழுந்திருச்சு கங்கையில நீராடி புத்தாடை தான் உடுத்தி பொங்கல் தான் வைக்க வேணும், புத்தாடை தான் உடுத்தி பொங்கல் எப்படி வணங்க வேணும், வைக்க வேணும். பார்த்திடணும் நாம பார்த்திடணும் பசும்பொன் தேவர் சிங்கத்தையே இந்த பண்பான தேனி கிராமத்தில். நம்ம பார்த்திடணும் பசும்பொன் தேவர் சிங்கத்தையே இந்த பாங்கான தேனி கிராம மக்களிடையே. அள்ளி முடிச்சுக்கிட்டு அவசரம் புறப்படுங்க, அள்ளி முடிச்சுக்கிட்டு அவசரமா புறப்படுங்க. அள்ளி முடிச்சுக்கிட்டு அவசரமா புறப்படுங்க. இடிவெள்ளி முளைக்க முன்னே கோட்டை மேட நெருங்கிடணும். பார்த்திடணும் நம்ம பார்த்திடணும் பசும்பொன் தேவர் சிங்கத்தையே அந்த பண்பான பசும்பொன் நகத்தனிலே. நம்ம பார்த்திடணும் பசும்பொன் தேவர் சிங்கத்தையே அந்த பண்பான பசும்பொன் நகத்தனிலே. காலை கருக்களிலே அமுதநகர் கோட்டையிலே, காலை கருக்கடிலே கமதி நகர் கோட்டையிலே, காலை கருக்களிலே அமுதநகர் கோட்டையிலே கல்லூரி மாணவர்கள் பசும்பொன் தேவர் கல்லூரி மாணவர்கள் கலை நிகழ்ச்சி நடக்குது. பார்த்திடணும் நம்ம பார்த்திடணும் பசும்பொன் தேவர் சிங்கத்தையே அந்த பண்பான பசும்பொன் நகர்தனிலே. நாம பார்த்திடணும் பசும்பொன் தேவர் சிங்கத்தையே அந்த பாங்கான பசும்பொன் நகரிலே. மையகத்தில் தலைவரில்லை வாழ்ந்து மறைந்த தேவர் போல தங்கமே மையகத்தில் தலைவரில் வாழ்ந்து மறைந்த தேவர் போல வாழ்ந்து வாழணும் என்ற வந்து வணக்கு பசும்பொன்னிலே. பார்த்திடணும் பார்த்திடணும் பசும்பொன் தேவர் சிங்கத்தையே ஆமா. இந்த பங்கான தேனி கிராமத்திலே இந்த பாங்கான தேனி கிராமத்திலே. தென்மரவர் சீமையிலே ஏதோவன பூமியிலே பாங்கான திருவிழாவா தேனி கிராமத்திலே. பார்த்திடணும் நம்ம பார்த்திடணும் பசும்பொன் தேவர் சிங்கத்தையே இந்த பாங்கான தேனி கிராமத்திலே. தீயனூர் விகாட நாச்சியார் ஐயா புகழை பாடியதற்காக 100 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம்.
வண்ணமயில் ஆடி வர இந்த பாடலை பாடி பி ஜெயராமன் அவர்களுக்கு அருமை மைத்துனர் அவர்களுக்கு 20 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். ஏன் அவ காசை வாங்கிக்கிறேன் ஏன் 20,000 20 லட்சம் 1 கிலோ கத்தரிக்காய் விட வாங்க முடியாது. ப்ரோ அப்படி சொல்லாதீங்க. கோல்டு ஃபில்டர் எவ்வளோ? கோல்டு ஃபில்டர் சரி விடுங்க, அழுத்த வேண்டாம் அந்த இடத்த. அன்பு அத்தான் தெய்வீக திருமுகன் புகழ் பாடியதற்காக அத்தான் அவர்கள் பெயர் சொல்கிற அளவுக்கு வயசு கிடையாது, எனக்கு 20,000 பொற்காசுகளை அன்பளிப்பாக அளித்து கௌரவப்படுத்தியிருக்கிற அன்பு உள்ளத்திற்கு நன்றிகள். அந்த வணக்கம் 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 வணக்கம். வண்ணமயில் ஆடி வர வண்ணமயில் ஆடி வர வடிவேலவனும் கூட வர வடிவேலவனும் கூட வர செங்கதிரோன் ஒளியை போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா தேலி கிராமத்தில் வந்துதித்த தங்க நிறம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோன் ஒளியை போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் போற்று மணிமகுடம் குலே மாணிக்கமா எங்கள் குழல் மணிமகுடம் கிராமத்தில் நம் இல்லந்தோறும் வணங்குகிறோம். தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோன் ஒளியை போல வந்துதித்த தங்கனிடம் தேவரையா வந்துதித்த தங்கனிடம் இங்கே அடுத்த பிள்ளை அமர்ந்து விடும். தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் அவர்தான் உக்கிரபாண்டியர் பெற்றெடுத்த தங்கமையா. தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோன் ஒளியை போல வந்துதித்த தங்கனிடம் தேவரையா வந்துதித்த தங்கனிடம் மண்ணின் மீது ஆசை இல்லை அவருக்கு, பெண்ணின் மீது ஆசை இல்லை, மண்ணின் மீது ஆசை இல்லை, பெண்ணின் மீது ஆசை இல்லை, மண்ணின் மீது ஆசை இல்லை அவருக்கு, பெண்ணின் மீது ஆசை இல்லை, பொருளாசை பெருத்த தங்கம் யாரு என்று கூறு தங்கம். நமது தேலி கிராமத்தில் பிறந்த இந்திராணி தாயார் பெற்றெடுத்த நமது தங்கம். தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோன் ஒளியை போல வந்துதித்த தங்கனிடம் தேவரையா வந்துதித்த தங்கனிடம் தேவரையா வந்துதித்த தங்கனிடம். நன்றி 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 நன்றி. ஏண்டா பாடிக்கிட்டே இருக்கலாம், பாடினாலும் நாடகமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். நன்றி. என்ன கரத்திலும் பொன்னேரம் வழங்கக்கூடிய நமது விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியம் தேலி கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துராய் அம்மன் 19ஆம் ஆண்டு பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. ஸ்ரீ விசுவாச வருடம் வைகாசி மாதம் சூத்துல மச்சம். என்ன சூத்துல என்னையா வாசிக்கிறா? வேணாம் வேணாம்,
ப்ரோ சுக்லபட்சம். ஆமா bro. துலக்கும் போது bro. விடுங்க ப்ரோ. சுக்லபட்சம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் 23/5/2025 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமர்ந்துள்ள சிங்கார கலையரங்கில் நரிக்குடி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் இவர்களது தலைமையிலும் நமது உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் இவர்களது முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னால் விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான், அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காரணத்தினாலே மீண்டும் சொல்கிறேன். இந்த வள்ளி திருமணத்தை காலையில் முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில் என்னை பற்ற அன்பு தாய்மார்கள்லாம் குழவை போட்டு மலர் தூவி வாழ்த்திட்டு போனீங்கண்டா நம்ம தோஷங்கள் நீங்கிரும், குடும்பம் நல்லா இருக்கும். குறிப்பாக கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் இந்த கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா உடனே கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, கல்யாணம் ஆன பெண்களுக்கு உடனே டைவர்ஸ் ஆகாது. முறிய மாதிரி அழகான குழந்தை பிறக்கும். ஏனே இதில் எல்லா நேரத்திலும் சொல்றீங்கல்ல, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஆகும்ல. வருஷம் பூரா நம்மளோட நாடகம் என்ன கல்யாணம் ஆகும்? ஏன் ஆகலை? ஏன் அந்த நேரம் வரணும். நேரம், காலம், திதி, நட்சத்திரம் எல்லாம் வரணும். இப்பத்தானே நட்டுருக்கேன், இன்னும் வளர்ந்து அப்புறம் அறுவடை ஆகணும்ல. எல்லாம் பார்த்தாச்சு, பொண்ணுலாம் பார்த்தாச்சு. ஆனி ஆடி ஆவணியில் முடிஞ்சிடும். நன்றி, கண்டிப்பாக முடியும். நாடகத்தில் நடிக்கவிருக்க நடிகை சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தல், தேனிசை தென்றல், தென்னாட்டு கலைமகன் என்று போட்டப்படுகின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி மறைந்த அன்பு அப்பா கல்விமடையைச் சேர்ந்த மணிமுத்து அப்பா அவர்களின் அன்பு புதல்வன் மணி பாபு அவர்கள் ஈவரங்கமடையில் வேடம் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் வைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோயிலவாணி, இசைக்குயில். வள்ளி என்றால் மேடையில் இப்படித்தான் பேச வேண்டும், புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு தமிழகம் எங்கும் ரசிகர் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய இந்த நாடகம் மட்டுமல்ல, புதிதாக கட்டப்பட்ட ஆலயங்களில் கும்பாபிஷேகத்தில் ஆன்மீக சொற்பொழிவு அருமையாக ஆற்றக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய உங்கள் அபிமான நட்சத்திரம் குயிலிசை கோகிலவாணி, நமது தெய்வீக திருமணாருடைய வாழ்க்கை வரலாறை அருமையாக எடுத்து பேசக்கூடிய நமது மதுரை அருகாமையில் உள்ள வல்லாளப்பட்டி மாநகர் என்றெடுத்த MSK கலைமகள் அவர்கள் இவரங்கமடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா? இசை சொரூபமணி, வசன வாதுரிய சக்கரவர்த்தி, முருகனுக்கு வள்ளிக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த முத்துராயம்மன் புண்ணியத்தில் திருமணம் நடத்தி ஆவேன் என்று ஒத்த காலில் ஏப்பா இன்னொரு கால் என்னாச்சு? உங்கள் அபிமான நட்சத்திரம் பிடிவாதமா இருக்காரியா. நமது வல்லாளப்பட்டி மாநகர் என்றெடுத்த அன்பு சகோதரர் இன்னைக்கு நாடக உலகில் ஆமாம் ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற நாரதர் இன்னைக்கு வந்திருக்காரு. ஆமாம், சிவகங்கை மாவட்டத்தில் இன்னைக்கு நாடக பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கார். அதே மாதிரி இந்த நாடக உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற அருமையாக பேசக்கூடிய நாரதர் நமது வல்லாளப்பட்டி மாநகர் என்றெடுத்த அன்பு சகோதரர் கே சந்தனகுமார் அவர்கள் இவரங்கமடையில் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாகும் தன்னுடைய வாசிப்பாலும் குரல் வளர்த்தாலும் தமிழகம் எங்கு பவனி வந்து கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நமது மாந்தோப்பு மாநகர் என்றெடுத்த SP செந்தில் முருகன் அவர்கள் இவரங்கமடையில் அருமோனியம் அன்பின்பார். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன், கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன், தினம் பூத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும், புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மயிலே என் மேனி, அதன் அழகிய தோகை என் உள்ளம்,
ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம் என்றே போர்வையினால் கந்தன் உறவு கண்டேனாகையினால் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஆஹா நன்றி 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 நன்றி. அருமையான பாடல். அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை வைத்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி. ஆமாம், ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் நகைச்சுவை நடிகர் பிறந்த ஊர். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். தோப்பூர் என்றாலே தோப்பூர் கோவிந்தன் மிகப்பெரிய பப்புனா. எங்கள் அம்மா, எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா அவங்க நாடகம் பார்த்து சொல்லுவாங்க. ஆமாம், தோப்பூர் கோவிந்தன் மிகப்பெரிய ஜாம்பவான் நகைச்சுவை நடிகர் பிறந்த ஊர். தோப்பூர் கண்டெடுத்த எனது அன்பு தம்பி BS மருது அவர்கள் இவரங்க மடையில் மிருதங்கன் தோப்பின் அந்த வேளா. பலே பலே. அடுத்தபடியாக ஆமாம், உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க வள்ளி வந்து 2024 தமிழ் பேச்சு போட்டியில் இலக்கண பிழை இல்லாமல் பேசியதற்கு அவங்களுக்கு டாக்டர் பட்டம் 2024 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க மரியாதைக்குரிய MSK கலைமகள் அவர்கள். ஆமாம், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நன்றி, கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை. நீங்கள் அதாவது நாடகம் தேலியிலேருந்து நாடகம் பேச வந்துட்டா. ஆமாம், அஜித்து ஆமாம் அண்ணன் எல்லா மாப்பிள்ளை எல்லோரும் வந்துட்டாலே காசை பேச மாட்டார்.
நீங்கள் சும்மா நீ எவ்வளோ கொடுத்தாலும் 5000 ரூபா கொடுத்தாலும் நான் கையில் இருந்து 35,000 ரூபா போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமாம், அவ்வளவு ஒரு சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியோட. உண்மையிலே மனசா தெய்வத்துக்கு தேவருக்கு பொதுவாக சொல்கிறேன். காசே நீங்கள் எவ்வளோ பார்த்து கொடுக்குறீங்களோ அவ்வளோ பார்த்து நான் செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் அப்படித்தான். அவன் கொடுத்தா நான் பிரித்து பார்க்குறதே கிடையாது. என்னைக்கு ஆமாம், நாங்கள் வாட்டில் சோப்பில் வாங்கி வச்சு வீட்டில் போய் பிரித்து பார்ப்பேன். ஆமாம், இவ்வளவு இருக்குமா அப்படின்னு சொல்லுவேன். 2 விளக்கமாக தடி அடிப்பா வீட்டில். அது நான் மாப்பிள்ளைக்காக வேண்டி வாங்கினேன், அதனால ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் சும்மா சொல்கிறேன், அடிக்க மாட்டேன். லட்சுமணியம் கொடுத்தியான்னு சொன்னா வையமா மதனி வரையவே மாட்டான். மாமா இன்னைக்கு எடுத்த உடனே ரொம்ப நாளாக நாடகம் ஆடலையே, லட்சுமணன் பேசினாப்லையா ஒரே கேள்வி. அதுதான் அவன் நாடகம் பேசாமல் எப்படி இருப்பேன்? ஏற்குப்பேன் கொடுக்காட்டாலுமே தினமும் பேசத்தான் செய்கிறேன். நன்றி அன்பு மாப்பிள்ளை. மாமா பேசி முத 5 வருஷம் ஆச்சு இந்த ஊரில் பேசி. நம்ம ஊரில் என்னைக்கு நான் பேசணும்னோ அதுலேருந்து எல்லா ஊர்லையும் பேசாத, அதுலேருந்து அந்த ஊரை மறக்க மாட்டேன் மாமா. இங்கே இருக்கிற வீடு ஊரா எனக்கு சொந்தம். உங்களோட சொந்தமாக இருந்தால் பக்கத்து ஊர். நீ என்னைக்கு தலையிட்டையோ நான் தலையிடல. ஏன் தலையிட்டீங்க? அவரை விட மாட்டேன். ஆனால் முத கொடுத்தது வந்து காணு மச்சான அஜித் பங்காளி தான். அப்பல இந்த பேச்சு நம்ம வீடு கட்ட போறது இல்ல கிடையாது. 12 பேத்துக்கு பொழப்பு கொடுக்கீங்க பாருங்க, அந்த மாதிரி தான் மிக முக்கியம். நன்றி. சிறந்த முறையில் தனக்கு நிகர்ல என்று இன்றைக்கு சினிமா உலகிலே காதல் இளவரசன் கமலஹாசன், அஜித் போன்ற நாடக உலகிலே காதல் இளவரசன் என்றால் அண்ணன் செந்தில் முருகன் அண்ணனே அவன் மாப்பிள்ளை தான். தம்பி கூட அவனியாபுரத்துல இருந்து வந்து கேட்டார், என்ன லட்சுமணனா வேற ஆளா, தலை வழுக்கையா இருக்குமே அப்படின்றாரு. ஆமாம், நான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆஸ்பத்திரியில் போய் சட்டி கலப்பை உழுது நட்டம். சும்மா வெறும் 60,000 ரூபா தான் செலவு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அரசகுலம் மாநகர் ரெண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை SV லட்சுமணன் அவர்கள் இவர்களுடைய வளவாத்தியத்தை செய்ய காத்துக்கொண்டு
அஜித்து நான் இதுக்கு எதுவும் முன்ன பின்ன ஆனால் சொல்லி விட்டுரு. நம்ம செட்டு தான் வரணும் கண்டிப்பாக. அங்கே ஆமாயா ஏதாவது முன்ன பின்ன ஆனால் சொல்லி விட்டுருங்க. இல்லை லட்சுமணு சுண்ணத்து கல்யாணம் பண்ணி விடு. ஆமாம். அஜித்து நான் வாசிக்க நான் வந்துடுறேன். ஆட்டத்துக்கு மாமாட்ட சொல்லிடு. உண்மையிலே நான் ஆடுவேன் கண்டிப்பாக. நன்றி நன்றி நன்றி, அருமையான ஆத்தியம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி உங்கள் அயுமா நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது சூரிய நடித்த மாமன் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்ற மாமன் படம் நானும் வருது, செந்தில் மாமா எல்லாரும் பார்த்துட்டேன். மானம் இல்லையா? மானாமரில் பார்த்தேன். நேத்து கூட வண்டியில வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். அவன் ஒரு படத்தை ஒரு சீன்ல கூட காணா, அவன் வரேன்னு சொல்றீங்க. அந்த சீனுக்கு தூங்கி இருப்ப நீ. என்ன சீன் மாமா அது? 3500 ரூபாய் சம்பளம். 3000 அப்படி என்ன சீன் மாமா அது? என்ன ஒரு சீனுக்கா? செத்து பொணமா தூக்கி வருவாங்க. உங்களை நட்சத்திரம் நமது புளியங்குளத்தை சேர்ந்த ஆர்டி கருப்புராசா அவர்கள் இவரகமடையில் சின்சா. லாவண்யா தாயா இன்னைக்கு தாயா அந்த மீட்டு நாங்கின்னு விழுகுது. பழம்பெருங்கையி இன்னைக்கு தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் இந்த ஏரியாவில் எந்த மைக் செட்டை அண்ணனை கூப்பிடாம இருக்காங்க. எந்த மைக் செட்டில் அவர் இருப்பார்? அவர் இருக்காது. என்ன அவருக்கு தான் எல்லாமே தெரியுது. என்ன ஒரு மைக் செட் ஆப்ரேட்டர் முதலாளி. ஆமாம், அவர் இருந்தால் தான். நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு, என் பேரை சொல்லணுமா இல்லையா? இப்பதானே அடிவாங்க வைக்கிறீங்க. என்ன அந்த பொம்பளை பிள்ளை பேருன்னு இருக்கணும் இருக்குல்ல, இந்த இருக்கியா? எனக்கு எதுக்கியா கொடுக்குற விலங்கா குதி? கண்ணாடி ஓட்டுருக்கோம் அந்த பிள்ளை மாதிரி. லட்சுமணனுக்கு முத்தம் கொடுக்குற உனக்கு அவ்வளவு ஆசையா? இல்ல இல்லம்மா, இங்க இருக்கா? எங்க அத்தைட்ட சொல்றேன். என்ன சிலப்பா எந்திரிக்கிய? இந்த வந்துட்டீல நாட்டிய ஒய்யாரி, அப்படி நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவள மொட்டு, நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மதுரையை சேர்ந்த எஸ் விருத்திகா அவர்கள் இவரகமடையில் டான்ஸ் அண்ட் காமிக். அடி வங்காள கடலே என்ன ஒன்னாசை விடலே, எங்க அக்காலின் மகளே நீ முக்காலும் கடலே, என்ன மாமான்னு தான் கொஞ்சிடனு மானே, ஒரு மாமாங்கமா காத்திருக்கே நானே. அடி வங்காள கடலே என்ன ஒன்னாசை விடலே, எங்க அக்காலின் மகளே. பாலோடு தேனும் தேனோடு பாலும் எப்போது நானும் கேட்டு நீதான் தரலே, சொல்லாம தானே திண்டாடுறே, உன்னாலதானே திண்டாடுறே, அடி சோரேது நீரேது உன் ஞாபகம், இனி தாங்காது தாங்காது என் வாலிபம். வங்காள கடலே என்ன ஒன்னாசை விடலே, எங்க அக்காலின் மகளே நீ முக்காலும் கடலே, என்ன மாமான்னு தான் கொஞ்சிடனு மானே, ஒரு மாமாங்கமா காத்திருக்கே நானே. அடி வங்காள கடலே என்ன ஒன்னாசை விடலே, எங்க அக்காலின் மகளே. பலே பலே பலே. பெண் என்றால் பேயும் இறங்குமியா. ஒருத்தன் சாம்பார் ஊத்துறேன், ஒருத்தன் ரசம் ஊத்துறேன், ஒருத்தன் புளிக்குழம்பு ஊத்துறேன், ஒருத்தன் கூட்டு வைக்கிறேன். நன்றி நன்றி. அடுத்தபடியாக பாட்டு வெயிட்டு மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெட்டி பரசு வெட்டி வருகின்ற ஒளி ஒளி அமைப்பு லாவண்யா ரேடியோஸ், இருப்பிடம் மெளகனூர், உரிமை அன்பண்ணன் டி சிவசுந்தர் டிசி. நன்றி நன்றி. தேனி கிராமத்தை அலங்கரிச்சிருக்காரு, நன்றி. அடுத்தபடியாக குறிப்பு அன்று மாலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் பொங்கல் உற்சவ விழாவும், காலை 10:30 மணிக்கு மேல் மதுரை 3 வசந்த் நகர் எஸ்ஆர் வித்யா சரண் நினைவு ட்ரஸ்ட் சார்பாக மாபெரும் அன்னதானம் நடைபெற்றுள்ளது. அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். நோட்டீஸ் உபயம் நமது தேனி திரு எம் கான்
மற்றும் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி ஒன்றிய செயலாளர் நமது தேலி திரு ஏ அஜித்குமார், பசும்பொன் பைனான்ஸ் அபிராமம், நாடகத்திற்கு இரவு முழுவதும் டீ உபயம் தேலி திரு கே ராமு மதன் மற்றும் கோவில் பூசாரி திரு ஆர் கிருஷ்ணன் பூசாரி ஆகிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டும் உங்களை மகிழ்ச்சிக்கடலில் ஆழ்த்திக் கொண்டிருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் ஐயா பசுமொன் ஐயா பிறந்த ஊர் அருகாமையில் உள்ள சம்பகுலத்தைச் சேர்ந்த அடியேன் சண்முகராஜா பப்புன் மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. கைதட்டிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக நாடகத்தினுடைய தலைசிறந்த நடிகர்களையும் தலைசிறந்த இசை கலைஞர்களையும் சிறந்த முறையில் வைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை இங்கே பலவாத்திய சக்கரவர்த்தி SP லட்சுமணன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு நாடகமும் அமைத்திருக்காரு. எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பு மாப்பிள்ளை லட்சுமணனை நாடுங்கள். சிறந்த 6 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடியே அமர்த்துங்க. ஆமாம், நம்ம 2 மாதத்துக்கு 1 மாதத்தில் வந்துக்கிட்டு அஜித்லாம் அன்றைக்கி ரொம்ப மாமா எந்த சங்கத்தில் பார்த்தாலும் கிடைக்கல, ஏதாவது இருந்தால் பாருங்க, நான் என்னத்தை பார்க்குறது, 75 வயசில் கல்டியை கூட்டி வந்து நான் கட்டி வச்சு அடி வாங்குறதா? அதனால கொஞ்சம் முன்னாடியே சொன்னீங்கன்னா அருமையான முறையில் அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்கள் சிறந்த நடிகர்களை கொண்டு நாடகங்களை அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு சாப்பாடு சைவ சாப்பாடு, அருமையான சாப்பாடு. ஆமாம், அப்பளம் வடை பாயாசத்துடன் உணவளித்த நமது தேலி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருக வருக என வரவேற்கும் ஸ்ரீ முத்துர்லாய் அம்மன் வகையராக்கள் மற்றும் தேலி கிராம பொதுமக்கள் மற்றும் தேவரின் தாயார் பிறந்த ஊர் தேலி கிராமத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்று, ஏண்டா மனுஷன் பெத்த தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது இந்து மதம், ஐயா பிறந்தது 6 மாதத்தில் பால் கொடுத்துட்டு இறந்துட்டாங்க. யார்? ஆயிஷா பீபிங்கிற அம்மா முஸ்லீம் தாயி பால் கொடுத்து வளர்த்தாங்க ஐயாவை. ஆனால் படித்தது கிறிஸ்டின் மதம். இந்த 3 மதமும் போட்டக்கூடிய ஒரே கடவுள் யார் என்றால் நமது தெய்வீக திருமகனார் பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா. அதே மாதிரி நமது கள்ளர் வரவர் அகமுடையர். சரி, அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் விவசாயம் பார்த்தாலும் சரி, ஃபைனான்ஸ் பண்ணாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணுறாலும் சரி, பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் நம்ம முன்னோர்கள் படிக்காட்டாலும் இளைய சமுதாயங்களே உங்கள் காலில் கும்பிட்டு சொல்கிறேன், படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு உலகத்தில் அழியாத செல்வம். ஏண்டா தேலிக்கு வந்த விருந்தாடி உன்கிட்ட எத்தனை கோடி சொத்து இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க, உனக்கு எத்தனை குழந்தை இருக்குது. அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான். தயவு செய்து படித்தாத்தான் இன்றைக்கு மரியாதை. இந்த தேலியில் 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், 100 பேர் யூனியன் ஆஃபீஸ் போகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் இராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 1000 பேர் விவசாய ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்ற கலைஞர்கள் ஆக வேண்டும் சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே ஆரம்பிக்கும். அண்ணன் தம்பி சிங்கமையா, அகமுடையார் வம்சமையா, சிவகங்கை ஆண்டு வந்த சீமான் தானையா, அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானையா. அண்ணன் தம்பி சிங்கமையா, அகமுடையார் வம்சமையா, அண்ணன் தம்பி சிங்கமையா, அகமுடையார் வம்சமையா, சிவகங்கை ஆண்டு வந்த சீமான் தானையா, அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானையா, அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானையா. நரிக்குடி முக்குளமா, நரிக்குடி முக்குளமா, நல்லதொரு கிராமத்திலே நல்லதொரு கிராமத்திலே பிறந்திட்ட சிங்கம் அவர்கள் மருதிருவரையா, பிறந்திட்ட சிங்கம் அவர்கள் மருதிருவரையா, அவர் புகழை பெருமையுடன் பாடுவதி பெருமை கொண்டனையா, அவர் புகழை பெருமையுடன் பாடுவதி பெருமை கொண்டனையா. அகமுடைய சிங்கமையா, அஞ்சாத சிங்கமையா, காளையாறு கோயிலிலே அவர்கள் கால்பதித்த வேளையிலே, காளையாறு கோவிலிலே கால்பதித்த வீரனையா, கால்பதித்த வீரனையா, காளையாறு
ராசியா இருக்கிறார்களையா அகமுடைய சிங்கமையா அண்ணன் தம்பி தங்கம்மையா அகமுடைய சிங்கமையா அண்ணன் தம்பி இருவரையா வருஷம் ஒரு திருவிழாவா சிவகங்கை சீமையிலே வருஷம் ஒரு திருவிழாவா சிவகங்கை சீமையிலே வருஷம் ஒரு திருவிழாவா சிவகங்கை சீமையிலே வங்கக்கடல் போல கூட்டம் கூடுது வாரையா அங்கே வாண்டையாரின் அன்னதானம் நடக்குது வாரையா அங்கே வாண்டையாரின் அன்னதானம் நடக்குது வாரையா அண்ணன் தம்பி சிங்கம்மையா அகமுடையோர் வம்சமையா சிவகங்கை ஆண்டு வந்த சீமாந்தானையா அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கள் தானையா அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கள் தானையா அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானையா புளியங்குளத்தைச் சேர்ந்த அன்பண்ணன் தங்கவேல் அவர்கள் மருதிருவர் புகழ் பாடியதற்காக ரூபாய் 200 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பு அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நமது முக்குலத்தோர் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட மரவேன் கைப்பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் காலு பட்டா கார கூட பால் வார்க்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்க தேரு வரும் ஊர்வலமாம் வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட தெற்கிறத வீதியிலே தென்னமர தொப்புக்குள்ளே தென்றல் வருது செய்தி சொல்லுது தேவன் இவன் காதுக்குள்ளே ராஜகாளி அம்மனுள்ளே சோலையிரு கோவிலிலே சூட கொடுத்து சோதி தெரியும் மன்னன் இவன் கண்ணுக்குள்ளே கட்டிலங்காலையனே கட்டு காவல்கள் மீறிக்கிட்டு எட்டடி வேங்கையனே கிட்டியத்தன் தான் சீரிக்கிட்டு வருவான் சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி வருவான் சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி ஒரு சனங்க வாழ்த்த வேணுங்க பொங்கும் இந்த ஜீவநதி சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு கண்ணு ரெண்டு வீச்சருவா கிட்டத்தில் யார் வருவா கண்ணு ரெண்டு வீச்சருவா கிட்டத்தில் யார் வருவா குற்றம் புரிஞ்சா கொள்ளை அடிச்சா ஒத்தையில மோதிடுவா சூற காத்து வீசினாலும் சாஞ்சிடாத ஆலமரம் சின்ன மருது பெரிய மருது போல இவன் காத்து நிற்பான் பாண்டிய பூமியிலே வைகை பாய்கிற நாள் வரைக்கும் தென்னவன் சீமையிலே மருது மன்னவன் பேரு நிற்கும் பொதுவாய குலமும் நான் பிறந்த முக்குளமும் பொதுவாய குலமும் நான் பிறந்த முக்குளமும் போற்றி புகழ்ந்து பாடுவேனையா மாந்தோப்பு காரணையா சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு மரவேன் கைப்பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் காலு பட்டா கார கூட பால் வார்க்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்க தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட
லாவண்யா ரேடியோஸ் இயக்குனர் அவர்கள் இப்பாடலை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு சொல்வார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். மாமா